நண்பர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். சூரிய கிரகணம் ருத்ரரூபம் எடுத்துக்கொண்டு வர இருக்கிறது. சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை விடவும் பயங்கரமானது. இது ஒரு சூரிய கிரகணம் எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும் அதை நிறுத்த முடியாது. அதனால் சூரிய கிரகணத்தின் தேதியை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். சூரிய கிரகணத்தின் முன்னால் மனிதன் ஒரு மடாரியின் குரங்கு போலதான். சூரியன் எவ்வளவு சூடானது, அவன் ஒளி எவ்வளவு தீவிரமானது, அப்படியே சூரிய கிரகணம் ஏற்பட்டால் அதன் கோபமும் அதே அளவு பெரிதாக இருக்கும். எனவே இன்னும் இப்போதே சூரிய கிரகணத்திலிருந்து தப்பிக்க தயாராகுங்கள். ஏனெனில் இது செப்டம்பர் 2025 தேதி நடக்கிறது. இந்த சூரிய கிரகணம் மிகவும் பயங்கரமான வடிவில் இருக்கும். 6 ராசிகளுக்கு இது கோடீஸ்வர நிலையை தரும். அதே நேரத்தில் இந்த 6 ராசிகளுக்கு பெரும் நஷ்டமும் கடுமையான பாதிப்பும் ஏற்படும். நண்பர்களே, இந்த வருடத்தின் மிகப்பெரிய மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நடக்க இருக்கிறது. அப்படியானால் இந்த சூரிய கிரகணம் எந்த தேதியில் நடக்கிறது, எந்த நகரங்களில் காணப்படும்? 2025 மைனஸ் இல் நடைபெற இருக்கும் 2வது சூரிய கிரகணம் மிகவும் அதிசயமானதாக இருக்கும். இதன் தாக்கம் 12 ராசிகளிலும் இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஆவணி மாதத்தில் நிகழ்கிறது. அடுத்த நாள் சரதிய நவராத்திரி ஆரம்பமாகிறது. இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் லாபம் பெற விரும்பினால் இந்த அறிவுரையை 5 முதல் 10 நிமிடங்கள் ஏற்றுக்கொண்டு கவனமாக கேளுங்கள். இது ஒரு சாதாரண சூரிய கிரகணம் அல்ல. ஏனெனில் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு 6 ராசிகளின் அதிர்ஷ்டம் செப்டம்பர் 22, 2025 அன்று மாறிவிடும். நண்பர்களே, அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வருடத்தின் 2வது மற்றும் இறுதி சூரிய கிரகணம் செப்டம்பர் 22 அன்று நடக்கும். அது எவ்வளவு நேரம் நீடிக்கும்? இந்தியாவில் எங்கே காணப்படும்? இந்தியா முழுவதும் இது தெரியும். மேலும் 12 ராசிகளில் சில அதிர்ஷ்டசாலி ராசிகளுக்கு இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு அவர்களின் அதிர்ஷ்டம் மாறும். அதாவது அவர்களுக்கு அதிர்ஷ்டம் துணை நிற்கும். அன்பான பக்தர்களே, அதாவது மகாதேவன் விரைவில் அவர்களிடம் திருப்தி அடைவார். மகாதேவன் ஒருவரை அருளால் பார்ப்பாரானால் அந்த நபரின் விதி அசாதாரணமாகி விடும். அவரின் அதிர்ஷ்டம் முற்றிலும் மாறிவிடும். அன்பான சகோதர சகோதரிகளே, இது சாதாரண சூரிய கிரகணம் அல்ல, மாறாக மிகவும் கொடிய சூரிய கிரகணம். 12 ராசிகளில் 6 அதிர்ஷ்டசாலி ராசிகளின் விதி இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு மாறிவிடும். சரி, இனி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்றாக உங்களுக்கு சொல்லப் போகிறோம். சூரிய கிரகணத்தின் நேரம் என்ன? சூதக காலம் எப்போது? இந்த முழுமையான தகவலை இந்த சிறிய வீடியோ மூலம் உங்களுக்கு சொல்கிறோம். ஆனால் அதற்கு முன், அன்பான பக்தர்களே, வீடியோவை ஒரு அழகான லைக் செய்ய மறக்க வேண்டாம். மேலும் கருத்து பெட்டியில் ஹர் ஹர் மகாதேவ் என்று எழுதத் தவறாதீர்கள். நண்பர்களே, பாருங்கள், விஷயம் இப்படித்தான். எங்கள் பணி உங்களுக்கு ஆலோசனை வழங்குவது. நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை மட்டுமே தர முடியும். அதை நீங்கள் ஏற்கிறீர்களா இல்லையா என்பது உங்கள் விருப்பம். ஆனால் பக்தர்களே, ஒரு விஷயத்தை மட்டும் சொல்வோம். நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களது படகை இழுத்தில் கடந்து விடலாம். இந்த வீடியோவை முடிவு வரை பார்த்த பிறகு உங்களுக்கு எந்தவிதமான சிக்கலும் ஏற்படாது. மீதியை நீங்கள் தானே மிகவும் புத்திசாலிகளே. தனால் அன்பான பக்தர்களே, இந்த வீடியோவில் அதிகமாக பேசாமல் நேரடியாக வீடியோவை தொடங்குகிறோம். இந்திய நேரப்படி இந்த வருடத்தின் 2வது சூரிய கிரகணம் செப்டம்பர் மாதத்தில் நடக்கிறது. இது நடந்து கொண்டிருக்கிறது. வா தெரிந்து கொள்வோம் கிரகணம் நேரம் மற்றும் சூதக்காலம் எப்போது. இந்த ஆண்டின் 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் 21 தேதி நடக்க உள்ளது. இது பகுதி சூரிய கிரகணம் ஆகும். அதன் தாக்கம் உலகம் முழுவதும் இருக்கும். இந்திய நேரப்படி இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் ஆஃபின் மாதத்தின் அமாவாசை தேதி அன்று நிகழ்கிறது. சூரிய கிரகணம் செப்டம்பர் 21 மாலை 5:30 மணிக்கு தொடங்கும். இரவு 7:43 மணிக்கு அதன் உச்சிக்குளத்தில் இருக்கும் மற்றும் இரவு 9:55 மணிக்கு முடிவடையும். சூரிய கிரகணத்தின் சூத காலத்தின் நேரத்தை கூறுங்கள். கிரகணம் தொடங்கும் போது அதற்கு சில மணி நேரம் முன்பு சூத காலம் தொடங்குகிறது மற்றும் கிரகணம் முடிவடையும் போது அது முடிவடைகிறது. சந்திர கிரகணத்தின் சூத காலம் 9 மணி நேரம் முன்பு தொடங்கும்.
சூரிய கிரகணத்தின் சூத கிரகணம் தொடங்குவதற்கு 12 மணி நேரம் முன்பு தொடங்குகிறது. இப்போது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் எங்கு காணப்படும் என்பதை பார்ப்போம். இது சூரிய கிரகணம் தோற்றம் காணுமா? அதற்கு முன்பு அனைவருக்கும் கூறுகிறோம், 12 மணி நேரம் முன்பு சூத காலம் தொடங்கும். இந்த காலத்தில் தர்ம காரியங்கள் நடைபெறாது. அன்பான பக்தர்கள், கர்ப்பிணி பெண்கள் சூத காலத்திலிருந்து கிரகணம் வரை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சூரிய கிரகணம் இந்தியாவில் காணப்பட மாட்டாது. எனவே சூத காலமும் செல்லுபடியாகாது. ஆனால் 12 ராசிகளில் இருந்து 6 ராசிகளில் அதன் முழு தாக்கம் இருக்கும். தாய்மார்கள், சகோதரிகள், இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு எந்த ராசியினர் அதிரடி மாற்றம் அனுபவிப்பார்கள் என்பதை பற்றியும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த சூரிய கிரகணத்தின் பிறகு இந்த ராசியினரின் அதிரடி மாற்றங்கள் வரவிருக்கும். அனைவருக்கும் தெரிவிக்கிறோம், கடவுள் சிவ இந்த 12 ராசிகளில் சிலருக்கு மிகவும் திருப்தி அடையப் போகிறார். பக்தர்களே, இதனால் இப்பொழுது இந்த ராசியினரின் வாழ்க்கையில் அனைத்து வேதனைகள், சோகங்கள் மற்றும் அச்சங்கள் நீங்கும். இந்த ராசியினரின் வாழ்க்கையில் கடவுள் சிவ ஆசீர்வாதத்தால் பெரும் மகிழ்ச்சிகள் வரப்போகின்றன. அதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை மாறிவிடும். அன்பானவர்கள், அந்த அதிரடி மற்றும் அதிர்ச்சியான ராசிகள் யார்? கடவுள் சிவ விரைவில் அவர்களுக்கு நல்ல செய்திகளை தரப்போகிறார். அவர்களின் வாழ்க்கை இப்போது மாறப்போகிறது. இந்த வீடியோவில் நாம் அந்த ராசிகள் பற்றி கூறப்போகிறோம். எனவே நீங்கள் இந்த வீடியோவை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை முழுவதும் பாருங்கள். இந்த வீடியோவை தவறவிடாதீர்கள், ஏனெனில் இந்த வீடியோ அந்த ராசியினருக்கு மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இது ஒரு சாதாரண சூரிய கிரகணம் அல்ல, ஆனால் இந்த ராசிகளின் விதி இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு மாறப்போகிறது. அன்பானவர்கள், வீடியோ தொடங்குவதற்கு முன்பு கடவுள் சிவரின் உண்மையான பக்தர்கள் கருத்து பெட்டியில் ஹர் ஹர் மகாதேவ் என எழுதுங்கள். இதனால் கடவுள் சிவ ஆசீர்வாதம் நேரடியாக உங்களுக்கு பெறப்படும். இப்போது அதிரடி ராசிகளின் பற்றி பேசுவோம். யாருக்கு கடவுள் சிவ ஆசீர்வாதம் வழங்கப் போகிறார்? பெரும் மகிழ்ச்சிகள் மட்டுமே வரும். வாருங்கள் தொடங்குவோம். அன்பானவர்கள், நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பது போல இந்த மதத்தில் பல தெய்வங்களை கண்டு நம்பிக்கை உள்ளது. இந்த தெய்வங்களில் ஒருவர் கடவுள் சிவ.